ஸோ முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா, பேபி ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரெக்னென்சியை ப்ரொலாங் பண்ணணும். அட்லீஸ்ட் பை 35-36 வீக்ஸாவது கிராஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்ப்பா, ஆனாலும் 5க்கு கீழே போகுது தண்ணி அப்படின்னா பேபிக்கு மூச்சு திணறல் வரும், பேபியோட க்ரோத் ரொம்பவே குறையும். ஸோ ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, குழந்தை உள்ளார இருக்கிறனால பெனிஃபிட்டா, வெளியில் வந்தால் பெனிஃபிட்டா, குழந்தை உள்ளே இருக்கிறனால ரிஸ்க் அதிகமாக, வெளியில் வந்தால் ரிஸ்க் அதிகமானு பார்ப்போம். தண்ணி ரொம்பவே குறைஞ்சிருச்சு, 4-3 எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்றப்போ குழந்தை உள்ளே இருக்கிறது ரிஸ்க்கு, வெளியில் வந்துட்டால் அட்லீஸ்ட் நம்ம வந்து குழந்தைய காப்பாற்றிடலாம். ஆக்சிஜனை கொடுத்தோ, ட்ரிப்ஸு கொடுத்தோ, குழந்தைக்கு டைரெக்டாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண வச்சோ, எப்படியாவது பண்ணி நம்ம வந்து குழந்தைய காப்பாற்றிட முடியும். அதனால் டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் வீக்ஸ், டிபெண்டிங் அப்பான் த வெயிட் ஆஃப் த சைல்டு, நம்ம வந்து எப்படியாவது வந்து அந்த குழந்தைய காப்பாற்றிடலாம். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம் டெலிவரி அர்ஜென்ட்டாக பண்ணணும். ஏன்னா உள்ளார ரொம்ப தண்ணி கம்மியாயிடுச்சுன்றப்போ நம்ம உட்காந்து டயட்டை பாரு, இந்த மெடிசன் எடுத்துக்கோன்னு சொல்லி தண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியாத பட்சத்தில் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இமீடியட்டாக எமர்ஜென்சியாக நம்ம சிசேரியன் பண்ணியாவது டெலிவரி பண்ணுற மாதிரி ஆகிடும்.